வெறும் 60 பந்தில் உலக சாதனை. இங்கிலாந்து அணியை சூரசம்காரம் செய்த இந்திய அணி. எரிமலையாய் வெடித்த சஞ்சு சாம்சன். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 மற்றும் ODI கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடர் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது. மேலும் இந்த தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணியை PCCI தற்போது அறிவிக்கவும் உள்ளது. விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய அணி நிர்வாகத்திடமிருந்து வெளிவரும் என்றும் சொல்லப்படுகிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான் T20 தொடரில் விளையாட இருக்கிறது இந்திய அணி. அதே போல ஒருநாள் தொடரிலும் கூட ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றோருக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான் இந்திய அணி களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த தொடர் என்பது சூரியகுமார் யாதவிற்கும் இந்திய அணிக்கும் ஒரு முக்கியமான தொடராகும். அது ஏனென்றால் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றோருக்கு இனிமேல் இந்திய அணியில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இதில் ஒருவேளை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்துவிட்டால் மீண்டும் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்புகள் அளிக்கப்படலாம். அது மட்டுமில்லாமல் சஞ்சு சாம்சனுக்கும் இந்த தொடர் என்பது மிக மிக முக்கியமான தொடர். அது ஏனென்றால் இதற்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடியிருந்தார். அதிலும் ஒரு போட்டியில் சிறப்பாக விளையாடினாலும் மற்ற போட்டிகளில் சொதப்பி இருந்தார். எனவே சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இவர் ஒரு ராசி இல்லாத வீரர் என்ற கருத்துக்களும் இருக்கிறது. இவருக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் ஒரு தொடரில் சிறப்பாக விளையாடினால் அடுத்த 2 தொடரில் சொதப்பி விடுவார். இப்படியாகத்தான் இவரது கிரிக்கெட் வாழ்க்கை பயணித்து வருகிறது. எனவே இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடர்தான் இவருக்கான கடைசி வாய்ப்பு என்றும் கிரிக்கெட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த தொடரிலும் இவர் சொதப்பினால் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் நிறைய இளம் வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு சென்றுவிடும். எனவே தான் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் என்பது சூரியகுமார் யாதவுக்கும் ஒட்டுமொத்த இந்திய அணிக்குமே மிக மிக முக்கியமான தொடராக மாறி இருக்கிறது. மேலும் சூரியகுமார் யாதவின் தற்போதைய ஃபார்மை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரையும் ஒருநாள் தொடரையும் எளிதாக வென்று விடுவார் என்றே சொல்லிவிடலாம். மேலும் இந்த இரு அணிகளுக்கான T20 தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று தற்போது நடைபெற்று வந்தது. அந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடி இவர் தனது கேரியரின் உச்சபட்ச அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது இவர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கி மொத்தமாக 40 பந்துகளை தான் எதிர்கொண்டார். ஆனால் அதிலுமே 28 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடித்திருந்தார். மேலும் இவர் மொத்தமாக 11 ஓவர்கள் வரை களத்தில் விளையாடினார். அதில் இவர் களத்தில் நின்ற 10 ஓவர்களுக்கு உள்ளாகவே இந்திய அணி 300 ரன்களை தொட்டுவிட்டது. அந்த அளவுக்கு எரிமலையாக வெடித்திருந்தார் சஞ்சு சாம்சன். எனவே சஞ்சு சாம்சனின் இத்தகைய சிறப்பான ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது இவர் இந்திய அணியில் நிரந்தர இடத்தை பிடித்து விடுவார் என்றே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சன் சிறப்பான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாரா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.